பார்த்தீங்களா இந்த குருவிங்களை பார்த்தீங்களா? கர்த்தர் எவ்வளோ விதவிதமாக வித்தியாசமாக உண்டாக்கி வச்சுருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழகுங்க. அது பாருங்களேன். இது ப்ரீட் பண்ணணுன்னா எல்லா பேர்ட்ஸையும் ஒரே கேஜில் போட்டால் ப்ரீட் பண்ணாது. அதனால் அது தனியாக அது எது ஜோடியாக இருக்குதுன்னு பார்த்து தனியாக பிரித்து தனியாக வச்சாதான் அது ப்ரீட் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு குருவிக்கும் ஒவ்வொரு விதமான கூடு வச்சாதான் அது போகுது. இப்போ இந்த குருவி பொறுத்தவரையிலும் இந்த கூடுக்குள்ளே போகுது, அநேகமாக ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கால்சியம் பார்த்திங்களா எப்படி மாட்டி வச்சுருக்கோன்னு. கால்சியம் கீழே வந்து இதெல்லாம் போட்டிருக்கோம், புல்லெல்லாம் போட்டிருக்கோம். இதையும் பாருங்கள். உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக வச்சுருக்கு. இப்போ இவங்க இப்போ தான் அந்த அந்த இதெல்லாம் அந்த புல்லெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அநேகமாக இவங்க முட்டை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ரெடி ஆகிட்டாங்க. இந்த குருவியும் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த குருவிங்களாம் நம்ம பார்க்கவே முடியாது. இதெல்லாம் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம வெளியே விட்டாலும் இது மற்ற பறவைங்க இதால் அதை சர்வ் பண்ண முடியாது. மற்ற பறவைங்க இதை கொத்தி வீணாக்கிடும். இதால் அதை காப்பாற்றிக்க முடியாது. அதனால் இது இந்த மாதிரி பறவைகள்லாம் ஒன்று காடில் இருக்கணும், இல்லை நம்மளை மாதிரி வளர்க்குறவங்க கிட்டே இருக்கணும். ஆமாங்க, இதுக்குன்னு தனியாக கேர் எடுத்து ரொம்ப கேர் போங்க. அப்போ தான் இதை பாதுகாக்க முடியும்.